ஹalleluya ஹalleluya கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Thank you so much brother, thank you so much. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிரசனத்தை நீங்க இருக்கிற இடத்துல நம்ம எல்லாமே உணர்ந்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ ஹalleluya. இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் ஒரு சில ஐ மீன் ஒரு சில காரியத்தை சொன்னேன். அதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ண போறேன் இந்த எண்ட் ஆஃப் த மீட்டிங்ல. தயவு செய்து கடைசி வரைக்கும் இருக்கும்படியாக ஒவ்வொரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கும் நம்ம மத்தியில வந்து பாஸ்டர் பிரீனா அவர்கள் மறுபடியும் வந்திருக்காங்க. பாஸ்டர் தேங்க்யூ சோ மச் எங்க அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்துருவோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட். தேங்க்யூ பாஸ்டர். ஓகே பிரதர், ஆடியோல இருக்கனா? கேக்குதா? எஸ் பாஸ்டர், கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. பிரைஸ். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். மணி சரியா இங்கே 7 ஆகுது. நான் half an hourல முடிக்க பார்க்கறேன். சங்கீதம் 14ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. சங்கீதம் sorry to interrupt pastor, you can take a time also pastor. I mean நீங்க you can take a time pastor. ஓகே ஓகே. சங்கீதம் 14:2 நான் வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 14:2. சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். ஆமா, நீங்க ரொம்ப ஒரு எளிமையான காரியத்தை, பிப்ரவரியா இருந்தா கூட இது ஒரு இந்த வருஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஆரம்பத்துல தான் இருக்கிறோம். ஒரு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இங்க பைபிள்ல போட்டிருக்கு, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். நீங்க ரீசெண்டா வந்து இந்த எலான் மஸ்கோட வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து அவரு கொஞ்சம் நம்ம எல்லாரையும் விட அந்த மனுஷனுக்கு வந்து ஸ்பேஸ் பத்தி தெரியும் இல்லையா, அப்படி ஒரு ஆர்கனைசேஷனே வச்சிருக்கிறாரு. ராக்கெட் அனுப்புறவர், சாதாரணமா தனியா ஒரு ஆளாக இருந்து செஞ்சு முடிச்சவர். அப்போ அவருக்கு இந்த ஸ்பேஸ் பத்தி கண்டிப்பா நல்லா தெரியும். அவரு சொல்றாரு, இந்த இந்த நமக்கு இந்த கேலக்சின்னு சொல்லுவோம், நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள் கொத்து கொத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அப்படி பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க வந்து ஒரு கேலக்சி இருக்குன்னு சொல்லி உள்ள போனீங்கன்னா அது உங்களை ஏமாத்திரும். அதுக்குள்ள இன்னமும் நிறைய காரியங்கள் அது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க இதுதான் முடிவு அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா அதுக்குள்ள இன்னும் கோடிக்கணக்கான கேலக்சி இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த மாதிரி வானம் என்ன செஞ்சுட்டே இருக்குன்னா விரிந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறது, அது உங்களை ஏமாத்திரும் அப்படின்னு சொல்கிறார். ஆக பாருங்க, பைபிள் படியே நீங்க பாத்தீங்கன்னா என்னைக்கு ஆண்டவர் வந்து வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னாரோ அன்னையில இருந்து இன்னும் அது என்ன செய்யணும், எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குதான். அப்படிதான் சொல்றாங்க. அது நம்ம ஸ்பிரிச்சுவலா சொல்லுவோம். ஆனா ஒரு உலகத்தான் ஒரு சயின்ஸ் படிச்ச ஒரு மனுஷன் சொல்லும் போது ஆச்சரியமா தான் இருக்குது. இதுக்கு ஒரு முடிவே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப பெரிதாக இருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்ப நம்ம சூரியனை சுத்தி நிறைய கோள்கள் இருக்கு, அதுல பூமி இருக்குது. நீங்க இப்படி வச்சுட்டீங்கன்னா பூமி ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு கோள் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பிளானட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது சொல்றாங்க ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்க 48 கோடி மைலாம். எத்தனை கோடி மைல்? 48 கோடி மைல்னு சொல்றாங்க. அப்ப சில இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கே 2 வருஷம் ஆகும், அப்படிலாம் இருக்கு. டிஸ்டன்ஸை பாருங்க, 48 கோடி மைல். நம்ம எப்படி புரிய வைக்கிறதுனா, இப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் வெறும் 3000 கிலோமீட்டர் தான். எத்தனை கிலோமீட்டர்? 3000 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஆனா இது எவ்வளவு வருது? 48 கோடி மைல்னு போட்டிருக்கு. இப்ப பைபிள்ல போட்டிருக்கு, ஆண்டவர் வந்து என்ன பண்றாராம், தேவனை கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இந்த மாதிரி 48 கோடி மைலுக்கு அப்பால் ஒரு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்றேன் நான், 48 கோடி மைல்களுக்கு அப்பால் தேவன் ஒரு பிளானட் உண்டாக்கியாரு. இது மாதிரி இன்னும் தூரம் 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 தூரமா இருக்குது. இந்த யூனிவர்ஸ் வந்து தேவன் பூமியில பாத்தீங்கன்னா கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். கர்த்தர் யாரை பாக்குறாருன்னு கேட்டீங்கன்னா மனுஷனை பாக்குறாராம். மனுஷனை வந்து தேடி பாக்குறாராம். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய கண்கள் உங்க மேல விளம்பரம் விரும்புறீங்க? கர்த்தர் உங்களை பார்க்க ஆசைப்படுறீங்க. எவ்வளவு பெரிய தேவன் நான் சொன்னேன், அவ்வளவு பெரிய தேவனுடைய கண்கள் யார் மேல விழுதான்? அவரே தேடுறான்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எவ்வளவு பெரிய கிருபை பாத்தீங்களா? அவ்வளவு பெரிய தேவன் என்ன பண்றானா மனுபுத்திரரை நோக்கி பாக்குறாராம்.
சரி, என்னத்தை தான் பாக்குறாரு அப்படின்னு கேட்டா அங்க போட்டிருக்கு, யார பாக்குறாரா? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? நீங்க என்ன பாப்பீங்க? வானத்திலிருந்து உட்கார்ந்தீங்கன்னா என்ன பாப்பீங்க? யோசித்து பாருங்க. யார் என்ன தப்பு பண்றான்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம ரொம்ப உயரமா இருந்தோம்னா. ஆனா ஆண்டவர் பாக்குறாரு, மேல இருந்து பார்க்கும்போது ஒண்ணே ஒண்ணு பாக்குறாரு. என்ன உணர்வு இருக்கான்னு பாக்குறாரு. அவரை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ அப்படின்னு பாக்குறாரு. ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். தேவ பிள்ளைகளே, இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப மெச்சூர்டா, வயதில் அதிகமானவர்கள், ஆவிக்குரியத்தில் ரொம்ப அதிகமானவர்கள் தான். ரொம்ப எளிமையான விஷயமா இருந்தா கூட ரெண்டு காரியத்தை சூஸ் பண்ணேன். ஒண்ணு வந்து பாதுகாவலை பத்தி பேச நினைச்சேன் அன்னைக்கு, சங்கீதம் 91. அதை அடுத்த மாதிரி நம்ம பேசிக்கலாம். ஆனா இந்த இந்த விஷயத்துக்கு உந்தப்பட்டேன். ஆனா நான் பேசுறேன், ரொம்ப எளிமையானதுதான். ஆனா நான் இந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். அஹ் தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன். என்னது? தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் தேவனை தேடுற உணர்வுனா இருந்து அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் கர்த்தர் அவனை சந்திப்பார். நீங்க அவரை உங்களுக்கு மறைச்சுக்கிறவே முடியாது. ஒரு மனுஷன் உண்மையா தேவனை தேடுற ஆளா இருந்தான்னா அவன் இந்த உலகத்துல எங்க போய் இருந்தாலும் அவனை கர்த்தர் கண்டுபிடிப்பார். ஆமென். அப்படி அவர் வந்து அதான் செய்யறாரு. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அஹ் அஹ் கடவுள் கண்டுபிடிச்சாருன்னா எப்படி மத்த காரியங்கள் தப்பிக்க முடியும்? சின்ன உதாரணம் சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் வந்து தாவீது எடுத்துக்கிறோம். தாவீது வந்து சொற்பமான ஆடுகளை மேய்த்து கொண்டு எங்கேயோ தூரமா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் வந்து பைபிள்ல போட்டிருக்குது, சவுலுக்கு அப்புறம் ராஜாவாக்குறதுக்காக தன் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை தேடி கண்டுபிடித்தார் போட்டிருக்கு பைபிள்ல. என்ன செஞ்சாராம்? அவருடைய கண்கள் வந்து பூமிங்க உலாவி அப்படியே பாக்குது. யாரை சூஸ் பண்ணாலும் பார்க்கும்போது கண்கள் வந்து தெளிவா போட்டிருக்கு. தம் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடி கண்டுபிடித்தார். எல்லாம் சொல்லுங்க, தேடி கண்டுபிடித்தார். அப்படின்னா டக்குன்னு கிடைக்கலன்னு அர்த்தம். ஆண்டவர் தேட வேண்டி இருக்குது. அவருக்கு தெரியும் எல்லாமே. ஆனா என்ன பண்றாரு? ஹார்ட்டை சர்ச் பண்ண வேண்டி இருக்குது. யாரு அவரை தேடுகிற மனுஷன், யாரு அவருக்காக வாழ்ற மனுஷன், யாரு வந்து அவர் சித்தத்தை செய்ய நினைக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. சாமுவேல் சொல்றாரு சவுல் கிட்ட வந்து. அப்ப ஆஹ் நீங்க ஒவ்வொரு நாளும் நாம ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள ஒரு விஷயம் வந்து, இன்னைக்கு கர்த்தர் யாரை பார்க்காருன்னு கேட்டா அவரை தேடுகிற மனுஷன் உணர்வுள்ளவன் உண்டோன்னு பாக்குறார். நம்ம ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த இன்னைக்கு ஒரு மெய்யான கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். நம்ம கேட்டுக்கிறோம். நீங்க பக்கத்தை கூட கேளுங்க. நீங்கள் மெய்யாகவே தேவனை தேடுகிறீர்களா? பக்கத்துல கேளுங்க. நீங்கள் மெய்யாகவே தேவனை தேடுகிறீர்களா? சரியா? நான் புரியுற மாதிரி சொல்றேன். உதாரணத்துக்கு, கர்த்தரை தேடினா நன்மை வரும் நம்ம எல்லாரும் பிரசங்கம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சரியா? அதுல எந்த மாற்றம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க கர்த்தரை தேடுறீங்களா இல்ல நன்மையை தேடுறீங்களா? நீங்க கர்த்தரை தேடுறீங்களா, கர்த்தன்ற நபரை தேடுறீங்களா, அல்லது நம்ம நன்மையை தேடுறோமா? இப்படி வச்சுக்கிறோமே. ஒரு மனைவி இருக்கிறாங்க. தன் கணவன் இருக்கிற நன்மைக்காக மாத்திரம் அந்த மனைவி இருப்பாளா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அந்த 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 என்ன என்ன கிடைக்கும்? ஒரு பிள்ளை எடுத்துக்கொள்வோமே, தன் தகப்பன் இடத்துல ஆஹ் ஆஹ் என்ன கிடைக்கும் அப்படி மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. உண்மையா அப்பாவை நேசிக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அப்பாவோட எல்லாமே யாருக்கா இருக்குது? பிள்ளைக்காக தான் இருக்கிறது. நாம வந்து இந்த கிறிஸ்துவ ஜீவியத்துல ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பேலன்ஸ், சமநிலை ரொம்ப முக்கியம். நாம அந்த விஷயத்தை நம்ம எல்லா விஷயத்திலும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பெரிய ஃபைட் போய்கிட்டு இருக்கு இல்லையா நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்தை. என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து கிருபை, இன்னொன்னு என்னது நியாயப்பிரமாணம். அப்படி போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. சரியா? ஒண்ணு நியாயப்பிரமாணம் அதுக்கு போய் டொம்முன்னு விழுந்துருவோம். இப்ப இந்த குதிரை சவாரி உட்கார்ந்தீங்கன்னா, குதிரை உட்காந்தீங்கன்னா கரெக்டா உட்காரணும். நீங்க ஒரு பக்கம் சாஞ்சு என்ன செஞ்சிரு, கீழே விழுந்துருவீங்க. ஒண்ணு இங்கிட்டு விழுவீங்க, இல்லைன்னா இங்கிட்டு விழுந்துருவோம். அப்ப ஒரு பக்கம் வந்து பிரமாணம், நியாய பிரமாணம் சொல்லிட்டு போனா அங்கிட்டு விழுந்துருவோம். இன்னொன்னு எல்லாமே கிருபை. எப்படி எல்லாமே கிருபை அப்படின்னாலும் அதுலயும் சில விஷயங்கள் சரியா புரிந்து கொள்ளணும்னா அதுவும் தவறா மாறிடும். இப்படி கிறிஸ்துவ ஜீவியத்துல பாத்தீங்கன்னா சமநிலை ரொம்ப முக்கியம். இன்னும் நிறைய அந்த காரியத்தை நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு சமயத்துல
கர்த்தரை தேடுனால ஒண்ணும் ஆக போறது இல்லை, இயேசு போதும். உதாரணத்துக்கு இப்படிதான் அதான் சொல்ல வந்தது. தரித்திரத்தை ரொம்ப போக்கஸ் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் செழிப்பை மாத்திரம் போக்கஸ் பண்றாங்க. தரித்திரமும் தப்பு, செழிப்பு முக்கியம், தப்பா போகுது. அந்த செழிப்பு மாத்திரம் தான் போகும், அதுவும் தப்பாகுது பாருங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா, வச்சா குடும்பி. ஆமா, சரியா. ஒண்ணு இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம். அதே போல இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைபாடுன்ற எந்த மாற்றம் கிடையாது. முதலாவது தேவராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுப்பன்ற மாற்றம் கிடையாது. இப்ப கொஸ்டின் வந்து, நம்ம உண்மையாவே தேவனை தேடுறோமா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன உங்க ஹார்ட்ல செக் பண்ண வைக்கிறேன். அதை வந்து நான் நீங்க பார்க்க முடியும். நீங்க இன்னைக்கு நான் கேட்கிறேன், நிதானிச்சு பார்ப்போம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல கர்த்தரை தேடின வாஞ்சை இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு நாம எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல நீங்க எந்த அளவுக்கு கர்த்தர் மேல வாஞ்சியா இருந்தீங்க, எந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்குனீங்க, எந்த அளவுக்கு பைபிள் வாசிங்க, எந்த அளவுக்கு கர்த்தரை தேடி ஓடுனீங்க, ஜெபிச்சீங்க, அந்த அந்த அதே அளவு அந்த ஆதி அன்பு இன்னைக்கு அதே வாஞ்சி இருக்குதான்னு கேட்டா, இருந்தா ரொம்ப நல்லது, இன்னும் பெருகணும் உண்மையா சொல்ல போனா. ஆனா என்ன செய்யறது இல்ல, அது அநேகருக்கு அப்படி இருக்கிறது இல்ல. ஆசீர்வாதம் வந்த பின்பு, நன்மை வந்த பிறகு அந்த வாஞ்சி என்ன செஞ்சிருது, எங்கேயோ போயிருக்கு பாருங்க. நான் சொல்றது கர்த்தர் இந்த நபரை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒண்ணுமே இல்லாதப்ப நம்ம என்ன பண்றோம், கர்த்தர் ரொம்ப தேடணும். நம்மள சில நேரம் பைபிள் படிச்சா அடிச்சாங்க, சபைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப நிறைய பைபிள் இருக்கு, இப்ப ஜெபம் பண்றதுக்கு பெரிய ரூம் இருக்கு, இப்ப சர்ச் இருக்குது. ஆனா என்ன செய்யறது இல்ல, எல்லாமே வந்த பிறகு கர்த்தர்ன்ற நபர் நம்ம தேடுறோமா? கொஞ்சம் யோசித்து நம்ம பார்க்கலாம். சரி, ஆகவே அதனாலதான் அதை நம்ம பார்க்க போறோம். அங்க போலாம். யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு போங்க பிரதர். யோவான் 20ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் மெய்யாகவே கர்த்தரை தேடுகிறீர்களா? யோவான் 20ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிப்போம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மதகலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டுக் கொண்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி இங்க போட்டிருக்கு, வாரத்தின் முதல் நாள் காலையில் அது இருட்டோடு மகதலேனா மரியாள் எங்க வந்து கல்லறையிடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டால் நம்ம பாக்குறோம். சரியா? இங்க இந்த மகதலேனா மரியாள் வந்து பிசாசு பிடிச்ச பாருங்க. இயேசு வந்து அவளுக்கு ஒரு நன்மை செஞ்சிருந்தார், அந்த பிசாசை துரத்தி விட்டுருந்தார். இப்ப அவரு சொன்ன மாதிரியே மறிச்சு போயிட்டாரு, உயிர்த்தலும் செஞ்சுட்டாரு. அது உயிர்த்தல் காலை வேலைதான் அன்னைக்கு வந்து. ஆனா இவருக்கு என்ன செய்யல தெரியல, மறுபடியும் மறிச்சாச்சு, அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு சுகந்து வைக்கப்படும்படி என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, வாரத்தின் முதல் நாள் ரொம்ப முக்கியமானது. வாரத்தின் முதல் நாள்ல காலையில எப்படி போட்டிருக்கு, அதிக இருட்டோடு இருந்து எங்க வந்திருக்கா, கல்லறை இடத்துக்கு வந்திருக்கிறா. இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு வந்து கிச்சன்ல வந்து இது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா கிச்சனுக்குள்ள போக மாட்டாங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க. கரப்பாம்பூச்சின்னா பயம், அப்படிலாம் இருக்காங்க. சரியா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து, ஏன் நம்ம வந்து நம்ம ஆண்கள் எடுத்துக்கிறோமே, அதிக இருட்டோடு அதிகாலையில வந்து கல்லறைக்கு போமான்னு கேட்டா கல்லறைக்கு போக மாட்டோம். அது நல்லாவே நம்ம நம்புறாங்க, பிசாசு உலாவுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஆனா இந்த லேடி வந்து மகதலேனா மரியாள் என்ன பண்ற, அதிக இருட்டோட எழுந்து எங்க போறா, கல்லறைக்கு போறா. கல்லறைக்கு போயிட்டு அங்க போய் பார்க்கும்போது அவ ஒரு விஷயத்தை பாக்குறா. அந்த 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவராய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்கதை கண்டாள். அவளை நோக்கி, சிறியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், வாசிப்போம் எல்லாரும், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய் விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். சரியா? இங்க வந்து அவ எப்படி சொல்றா பாருங்க, என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். அங்க பார்த்தா இயேசு சரீரத்தை காணா, அவர் மரிச்சு போன இயேசுவா தேடி வந்திருக்கிறா. அவர் சொல்றா, என் ஆண்டவர் எடுத்து கொண்டு போய் விட்டார்கள், அவர் வைத்தது எனக்கு தெரியவில்லைன்னு கேட்கிறா. உடனே கொஞ்ச நேரத்துல பாருங்க, இதைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு இருக்கிறதை கண்டாள். பாருங்க, இவ அதிகாலையில் எந்திரிச்சு இயேசுவை தேடி வந்திருக்கிறா, மரித்த இயேசுவை தேடி வந்திருக்கிறா. பாருங்க, மரித்த இயேசுவை தேடி வந்த இவனை பாக்குறதுக்காக இயேசு உயிர் தெழுந்து விட்டா. ஆமென். எந்திரிச்சு என்ன பண்ணிட்டாரு, அவர் பின்னாடி நிற்கிறார். அப்படித்தான் எடுத்துக்கணும்.
சொன்னமா வீட்டுல இருந்தார். ஆனா என்ன நான் சொல்றேன், இவரை தேடி வந்தார் இல்லையா, அவனுக்காக இயேசு என்ன பண்ணாரு, உயிர் திறந்து அவர் பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. இன்னும் யாரையுமே சந்திக்கல. இன்னும் சொல்ல போனா ரொம்ப முக்கியமான பிளான் இருக்கு அவருக்கு. அவருக்கு என்ன தெரியுமா, மரியாள் வந்து இந்த கொஞ்ச நேரத்துல அவரை தொட பாப்பா. ஏன் சொல்லுவார், தொடாத, நான் எங்க போறேன், என் பிதாவிடத்திற்கும் உங்களை பிதாவிடத்திற்கும் நான் என்ன போறேன், போய் இந்த ரத்தத்தை என்ன செய்யணும், சமூகத்துல தெளிக்கணும், தொடாதன்னு சொல்லுவார். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இவ்வளவு வருஷமா செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை செஞ்சு முடிச்சு பிளட்ட சிந்தி எடுத்துட்டு போற நேரத்துல யார் வந்துட்டார், மரியாள் இயேசுவை தேடி வந்த உடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டு முதல்ல இயேசு யாரை சந்திக்கிறாரு, மரியாளை சந்திச்சுட்டு என்ன பண்ணாரு, பிலாட்டு போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயத்த வந்து அவர் போய் பிதாவை பார்க்கணும். அப்ப கிளம்பிக்கிட்டு இருக்காரு, போறதுக்குள்ள பார்த்தேன்னு வந்துட்டா. அப்ப பாக்குறாரு, பிதாவை அப்புறம் பாத்துக்கிறேன், என்ன தேடி வந்தால அவளை விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறேன், நான் போறேன்னு அங்க நிக்கிறார். வாசிப்போம், 15 வாசிக்கிறேன், நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவர் அந்த கேள்வி ரொம்ப முக்கியம். இந்த காலை வேளையில கூட ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, ஏன் அழுகிற, யாரை தேடுகிறாய் அல்லது எதை தேடுகிறாய், நீ எதையோ நன்மையை மாத்திரம் தேடுறியா இல்ல ஒரு நபரை தேடுகிறாயா? கேள்வி கேட்டுக்கலாமா? நான் எதையோ ஒன்றை தேடுகிறேனா அல்லது யாரை, ஒரு நபரை தேடுகிறேனா? நான் எதையோ ஒன்றை தேடுறேனா இல்ல நான் ஒரு நபரை தேடுறேனா? அப்ப சொல்ற, வாசிப்போம். அவரை தோட்டக்காரன் நீ ஐயா, அற்புதமான காரியம், வாசிங்களேன். ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டது போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவர் எடுத்துக்கொள்வேன். எப்படி போட்டிருக்கு, எங்க வச்சேன்னு சொல்லும். ஆள் சரீரத்தை காணா, இவ வந்து பெண், இவளால வந்து ஸ்திரீ, இவளால வந்து எதையும் தூக்க முடியாது. சரியா, நம்மளாம் தூக்கணும், நம்ம அதான் கூப்பிடுவாங்க. ஓகேவா, ஏதாவது தூக்கம் நம்மளதான் கூப்பிடுவாங்க வீட்டுல. அப்ப இவ என்ன பண்றா, அவ சொல்றா, சரீரத்தை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லுங்க, நான் போய் என்ன செஞ்சிருவேன், சரீரத்தை எடுத்துக்கிறேன், யாரு கூட இல்ல, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா இயேசு மரித்து போயிருப்பான்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனா உயிர் தெளிந்து விட்டார். ஆனா நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, எந்த அளவுக்கு அவளுக்கு இயேசு மேல, இயேசுன்ற நபர் மீது அன்பு. இதுல கூத்து என்னன்னா, இவர் இயேசு செலக்ட் பண்ணாரு 12 பேரை, ஒருத்தன் காலி, 11 பேரு, 11 பேர் என்ன பண்ணிருக்காங்க, இப்ப தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இயேசுவை தேடல. ஆனா இவன் என்ன பண்றா, அந்த அழைக்கப்பட்ட, நல்லா கவனிங்க, அழைக்கப்பட்ட 11 பேரை இயேசு சந்திக்கல. ஆனா அவளை தேடி வர்ற ஒரு விசுவாசி மரியாள் என்ன பண்றாரு, இயேசு சந்தித்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்க அழைக்கப்பட்டதா ரொம்ப ஸ்பெஷல் கிடையாது. அந்த அழைக்கப்பட்டவங்க வந்து போய் இயேசு நற்செய்தியை போய் மத்தவங்க முதல்ல சொல்லல, அந்த செய்தி அங்க கொடுக்கல. ஆண்டு என்ன பண்ணாரு, அழைக்கப்பட்டிருந்தா கூட அவன் தேடி வரவே இல்லை. ஒரு பாஸ்டர் இருந்தா கூட பாருங்க, பாஸ்ட்னு சொல்லும் போது நம்ம பாஸ்டர் ஊழியம் பண்றாராக்கும், இயேசு பத்தி அறிவிக்கிறாராக்கும், ஹவுஸ் விசிட் போறாராக்கும், அப்படி இப்படி நம்ம பொதுவாக சொல்லுவோம். பிரசங்க இன்னைக்கு பாஸ்டர் பயங்கரமா பிரசங்கம் பண்றாராக்கும், நீங்க எல்லாரும் அப்படி சொல்லுவோம். சரியா, பயங்கரமா கிஃப்ட்ல வேலை பார்க்கறாராக்கும், பாட்டு எழுதுறாராக்கும், பாட்டு பாடுறாராக்கும் சொல்லுவோம். ஆனா விஷயம் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து கிருபை, ஆண்டவர் வந்து செய்யற ஒரு காரியம். ஆனா ஒரு பாஸ்டா இருந்தா கூட, பாஸ்டா இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் என்ன செய்ய இருக்குது, கர்த்தரை தனிப்பட்ட விதத்துல தேட வேண்டியது இருக்கிறது. இங்க 11 பேர் என்ன செய்யல, தேடவே இல்லை. ஆனா அவரை தேடி இந்த மரியாதை கர்த்தரை செஞ்சாரு, சந்தித்தார். அதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். கர்த்தர் கேட்கிறாரு, இப்ப நீ வந்து எதையோ தேடுறமா இல்ல அந்த நபரை தேடுறமா? நாள் ஆக ஆக பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாத நன்மையில் பெருக பெருக நம்ம முன்ன கொடுத்த அந்த ஜாக்கிரை நம்ம கொடுக்கறதுல பாருங்க. அங்க வாசிப்போம், நீதிமொழி 8:17 வாசிங்க. நீதிமொழியில் 8:17, நீதிமொழியில் 8:17 நீங்க வாசிங்க பிரதர். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அங்க அங்க ஆங்கிலத்தை போட்டிருக்கு, என்னை தேடுவர்களும் போடல, என்னை ஜாக்கிரதையா தேடுகள் என்னை கண்டுபிடிப்பார்னு போட்டிருக்கு. அதிகாலையில் என்னை சிநேகிக்கிற நான் சிநேகிக்கிறேன். எத்தனை பேர் இயேசுவை சிநேகிக்கிறீங்க? ஆமென். இயேசுவை சிநேகிக்கிறீங்களா? ஆமென். அவரை தேடுறீங்களா? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார் போட்டிருக்கு. கர்த்தரை தேடுற நம்ம நினைச்சோம், கண்டிப்பா அவரை கண்டுபிடிக்க முடியும். அப்போஸ்தலர் 17:27 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:27 அதுல கர்த்தரை தேடினா கண்டுபிடிக்க முடியுமா? கர்த்தர் எங்கேயோ தூரமா இருக்காருன்னு சொன்னீங்க,
நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர்ல 17ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. என்னவனா மேல போட்டிருக்கு, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் 26ல போட்டிருக்கு, அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அதாவது இப்ப நீங்க ஒருவேளை இந்தியாவுல தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல வாசம் பண்றீங்க, சிலர் யுஎஸ்ல இருக்கிறீங்க, எங்கெங்கயோ இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலம் அவர் குடியிருப்பின் எல்லை. கர்த்தர் ரெண்டு காரியத்தை டிட்டர்மைன் பண்ணிட்டார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, காலங்களுக்கு அப்பாற்பட்ட தேவன் ஒரு காலத்தை உண்டாக்கி அந்த காலத்துல நாம எப்ப பிறக்க வேண்டும் என்று முன்கூட்டி வச்சிருக்காரா. முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள், அவர்கள் குடியிருப்பின் எல்லைகள். நீங்க கண்டிப்பா எங்கேயோ இடத்துல பிறக்க போறீங்க, இந்த வருஷத்துல பிறக்க போறீங்க, இப்படி வாழ போறீங்க. என்ன பண்ணிட்டார கர்த்தர் வந்து தெளிவா போட்டிருக்கு, முன்குறித்து விட்டார். எதுக்கு அப்படி செஞ்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். கர்த்தர் வந்து நம்மள அவரு கண்டுபிடிக்க முடியாம கிடையாது, எங்க இருந்தாலும் அவர் கண்டுபிடிக்க முடியும். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் அப்படின்னா, கையை நீட்டுங்க, எல்லாரும் கையை நீட்டுங்களேன், கையை பக்கத்துல நீட்டுங்க. நீட்டிட்டீங்களா? ஒரு கையை நீங்க நீட்டினா போதும், கர்த்தர் கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரொம்ப தூரம் போக வேண்டியது இல்ல. நீங்க உங்க கையை நீட்டினீங்கனாலே கர்த்தர் கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தர் வந்து உங்க கையை நீட்ட அளவுக்கு தான் இருக்கிறாரு. இல்ல வாசல் தூரம் எங்கேயோ இருக்காரு, இல்ல கிடையாது கிடையாது கிடையாது. ஒரு உதாரணம் சொல்றேனே, உதாரணத்துக்கு நான் வர்றேன். சமாரியா ஸ்திரியை இயேசு சந்திக்கும் போது அவ சொல்றா, நாங்க மலைகள்ல தேவனை தொழுது கொள்கிறோம், நீங்க எருசலேமில் இருக்காருன்னு சொல்றீங்களே. அப்படி சொன்னப்ப இயேசு சொல்லுறாரு, மலையிலும் இல்ல எருசலேமும் இல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது அப்படின்றார். அப்ப நான் சொல்லுகிறேன், நீங்க வந்து கர்த்தரை எங்க பாச தேடுறது கேட்டா வேற ஒண்ணுமே இல்ல. உங்க வீட்டு அறையில நம்ம ரூம்ல உட்கார்ந்து படிச்சாலும் கர்த்தரை என்ன செய்ய முடியும்? கர்த்தரை கண்டுபிடிக்க முடியும். எங்க போனாலும் கர்த்தரை பிரசன்ட் உணர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கோயிலுக்கு சர்ச்சுக்கு போனாதான் அவர் பிரசனத்தை அடைய முடியும்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு ஒருவேளை ரொம்ப நம்மலாம் ரசிக்கப்படாத அப்படித்தான் இருந்தோம். அன்னைக்கு கர்த்தரை பைபிளை படிக்கனா கூட நமக்கு இடம் கிடையாது, எங்கேயாவது தூரமா போகணும், எங்கேயாவது வீட்டை அடைச்சிக்கிட்டு உட்காந்து படிக்கணும். இந்த புதுசா ரசிக்கப்பட்ட குடும்பத்துல அப்படித்தான் பிரச்சனைலாம் இருக்கும். அப்பெல்லாம் தேடணுமே. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நல்லா கொஞ்சம் ஆசிரிச்சு கொஞ்சம் நல்ல இடத்த கொடுத்துட்டாரே. ஆனா அந்த அளவுக்கு ஒரு வாஞ்ச நமக்கு இன்னும் இருக்குதா? நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கதை சொல்றாரு, தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அப்படி செஞ்சாரு. ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம், கர்த்தரை தேடுறதுக்கு நான் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எந்த புண்ணியஸ்தலத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. நான் அங்க போறேன், நான் இங்க போறேன், அங்க போனா கர்த்தரை பார்க்க முடியும். சில வேலைகள்ல நான் ஜெபம் பண்ணணும், ஆண்டு ஆலோசனை நான் கேட்கணும் என்பதற்காக நம்ம என்ன செய்யறோம்? தூரமா போய் ஒரு 3 நாள் நான் வந்து ஒரு மலை பக்கத்துல போய் உட்காந்து ஜெபம் பண்ண போறேன். அது நல்லது, அதை பத்தி தப்பா சொல்லுங்க, அதை குற்றப்படுத்தல. ஆனா ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாதான் கர்த்தரை அடைய முடியும், அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும் பாருங்க. ஒரு டூர் மாதிரி போறது ஓகே, அதோட நிறுத்திக்கணும். அப்ப ஆண்டு சொல்றாரு, இருக்கிற இடத்துல கர்த்தரை என்ன செய்ய முடியும்? தேட முடியும். பார்த்துட்டே வர்றோம், சரியா? சரி, ஏன் வந்து நான் கர்த்தரை தேடணும் பாருங்க. தேவன் வந்து அதைத்தான் அவர் சொல்றாரு. சங்கீதம் 139 வாசிங்க. சங்கீதம் 139 போங்க பிறகு ஒரு சின்ன விஷயத்த பார்க்கலாம். அதுல ரொம்ப டைம் கம்மியா இருக்கு, அதுக்கு 24 7:24. சங்கீதம் 139 போங்க. அதுல 1 வாசிப்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளையும் தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர்.
முற்புறத்திலும் வாசிங்க தொடர்ந்து. பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வனாந்திரத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். ஆமா. அப்ப எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்க. நீங்க எங்க போனாலும் தேவ பிரசனத்தை விட்டு என்ன முடியாது, எஸ்கேப் ஆகவே முடியாது. எங்க போனாலும் தேவன் உங்களை சுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் நான் இருக்கிற இடத்துல இருக்கிறார், கண்டிப்பா இருக்கார். கர்த்தர் என்னை விட்டு விலகவே இல்லை. அதுவும் புதிய ஏற்பாட்டை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லையும் போட்டிருக்கு இல்லையா? எந்த மாற்றம் கிடையாது. இப்ப அப்ப கேள்வி வருது, என்ன பாஸ்டர், ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, அப்புறம் எதுக்கு போய் அவரை போய் தேடிக்கிட்டு அப்படின்னு நீங்க 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 கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில தேவன், நம்முடைய வாழ்க்கையில தேவன் வெளிப்பட வேண்டுமென்றால் நாம என்ன செய்யணும்? அவருடைய பிரசனம் வெளிப்பட நாம அவர் என்ன செய்யணும்? பர்டிகுலரா தேட வேண்டியதா இருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும்? செட்டில் ஆயிடுறோம். கர்த்தர் என் கூட இருக்காரு, ரைட், ஓகே, நான் இல்லைன்னு சொல்லல, கர்த்தர் கூட இருக்காரு. இன்னைக்கு நீங்க வேலைக்கு போனாலும் கூட வர்றாரு. நீங்க நீங்க அதிகமா அவரை நாடாட்டி கூட அவர் கூட இருக்கான்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா கர்த்தருடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையில வெளிப்பட வேண்டிய டிகிரி அதை நிர்ணயிப்பது எதுன்னு கேட்டா, நாம எந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்யறோம், தேடுறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசனத்தை நாம வாழ்க்கையில பார்க்க முடியும். ஆமென். எல்லாரும் கூட தான் கர்த்தர் இருக்கிறாரு. நான் எந்த அளவுக்கு அவரை சீக் பண்றேன், நான் எந்த அளவுக்கு அவரை தேடுறேன், அப்பதான் என்ன செய்ய, நல்ல தெரிஞ்ச வசனம் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் போட்டிருக்கு இல்லையா? கரெக்டா? நமக்கு தெரியும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் போட்டிருக்கு. சில வேளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நாம சின்சியரா கர்த்தரை தேடிட்டே இருப்போம். திடீர்னு என்ன பண்ணிடுவோம்? கர்த்தரை விட்டுருவோம், நம்மளா போயிட்டு இருப்போம் வாழ்க்கையில. ஆனா சொல்லுவோம் கர்த்தர் கூட இருக்கான்னு சொல்லிக்கிறோம். ஆனா கர்த்தரை தேடுறன்ற ஒரு வாழ்க்கை வரணும் செய்யாது, நம்ம லைஃப்ல இருக்கவே இருக்காது. ஏன்னா இப்பதான் வேலை கிடைச்சிருச்சு, இப்பதான் எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் இருக்குது, இப்ப அவர் ஞாபகமே வராது. சில பேருக்கு ஏதாவது பிரச்சனை தேவைன்னா கர்த்தர் ஞாபகமே வரும். இப்பதான் எல்லாம் இருக்கே, அப்படி இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க ஒருவேளை நாம தேடுங்கள் கண்டடைவீர்கள், கர்த்தரை தேடிட்டே வந்தோம், எங்கேயோ விட்டு போட்டோம், விட்டுட்டு நம்ம பாட்டு போயிட்டு இருக்க ஒரு பக்கம். கர்த்தர் சொல்றாரு, திரும்பி மறுபடியும் கர்த்தரை தேடு. ஆமென். தேடுனா அவரை கண்டடைவாய். தேடுங்கள் கண்டடைவீர்கள். வாசிக்க சில வசனத்தை வாசிக்கலாமா? வாசிப்போம். 4 வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகவும் 28:9 வாசிங்க பதர். 1 நாளாகவும் 28:9 பின்பகுதி நீங்க எடுத்து வாசிங்க, கடகடன்னு போலாம். 1 நாளாகவும் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடினால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். போதும். அப்ப நம்ம செகண்ட் பதிவு எடுக்க மாட்டோம். ஏன்னா புதிய பாட்டுல கர்த்தர் நம்மளை ஒருபோது விட்டு விலகுறதுல கைவிடுதல நம்ம அந்த பயத்துக்கு எடுக்க வேணும். ஆனா முற்போக்கான விஷயத்தை எடுத்துக்கொள்வோமே. என்ன போட்டிருக்கு? உத்தம இருதயத்தோட, முழு இருதயத்தோட, உற்சாகமாக என்ன செய்ய அவரை செய்தி. அதுக்கப்புறம் பைபிள்ல போட்டிருக்கு, அது ஒரு பெரிய டாபிக் பாருங்க. கர்த்தரை உற்சாக மனதோடு, கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு சேவிக்கணுமா. நீங்க உபாகம் 28 பாத்தீங்கன்னா, சாபத்தில், அதாவது தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க, எடுத்துக்கிற கூடாது. சாபத்தை பத்தி, உனக்கு சகலமும் எல்லாம் நிறைவா இருக்கும்போது, பரிபூர்ணமா இருக்கும்போது நீ என்ன செய்யல? கர்த்தரை தேடாமற் போனது நிமித்தம், மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை தேடாமற் போனது நிமித்தம் அப்படின்னு சொல்லி சில பிரச்சனை வருது. பொதுவா பிற பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் பிசாசு தடை போடுறான். சில பெரும்பான்மையான காரியங்கள் நம்ம என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் நல்லா இருக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறதில்லை, தேடுறதே கிடையாது. உனக்கு சகலமும் எப்படி இருக்கு? பரிபூர்ணமா இருக்கையில நீ மனமகிழ்ச்சியோட உன் கர்த்தரை தேடாமற் போனது நிமித்தம் அப்படின்னு போட்டிருக்கு. உபாகம் 28 சாபத்துல புறம்பு போட்டிருக்கு. சில காரியங்கள், சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா, அவர் கொடுத்த பிளஸ்ஸிங்கே அது ரொம்ப தொந்தரவா மாறிடுது. பயமத்திற்காக சொல்ல விரும்பல, அது சாபமாயிருது. ஏன்னா நம்ம கர்த்தரை தேடுறதே கிடையாது.
அந்த நன்மையை பிடிச்சுக்கிறோம். இப்ப இங்க போட்டிருக்கு, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். ஆமென். கர்த்தரை தேடினா கண்டிப்பா என்ன செய்வார்? அவரு தென்படுவார்னு சொல்லி போட்டிருக்கு. இப்ப பிரதர் ஒரு 3 வசனத்தை வாசிங்க பிரதர். ஓசியா 5:15 வயசுங்க. ஓசியா 5:15. அப்புறம் அடுத்த டாபிக் அடுத்த இடத்துக்கு போயிடலாம். ஆமா பிரதர். அவர்கள் ஓசியா உங்கள் 5:15. குற்றங்களை உணர்ந்து ஆ, என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஆ, ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ம். ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஆ, பாருங்க, நல்லா நம்ம ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆயிடக்கூடாது. உண்மையிலேயே நம்ம என்ன ஆழமா தேவ பிரசனத்தை நம்ம என்ன செய்யல, வாழ்க்கையில அனுபவிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, இவன் ஒரு கத்தரை தேடாம ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப ஆண்டவர் அவர்கள் தங்கள் குற்றங்கள் என்ன செய்யணுமா? குற்றம் பண்ணிட்ட தப்பு இல்ல, அது என்ன செய்ய, குற்றங்களை உணர்ந்து என்ன போட்டிருக்கு, என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். நல்லா புரியுதா உங்களுக்கு? என்ன போட்டிருக்கு, நான் போய் என் இடத்த போய் என் முகத்தை அவங்க தேடுற வட்டிக்கு வரைக்கும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். அப்ப ஆண்டவர் பாருங்க தன்னை ரிவீல் பண்றாரு. யாருக்கு? அதான் நான் சொல்ல வர்றேன். 11 பேர் தூங்குறாங்க, அழைக்கப்பட்டவங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் தூங்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட ஏஞ்சு போகல. ஆனா யார் ஒருத்தர் எழுந்திருச்சு நேரத்தை செலவழிச்சு அதிகாலையில அவர் தேடி கல்லறைக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு தன்னை காண்பிக்கிறாரு. அப்ப இங்க போட்டிருக்கு, அவங்க என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். வாசிப்போம், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். கருத்தா தேடுறது எப்போ வருது? எப்போ வருது? தங்கள் ஆபத்தில் கருத்தாய் தேடுவார்களா? இல்ல பக்கம் சொல்லுங்க, கர்த்தரை கர்த்தரை கருத்தாய் தேடுங்கள். நாம உங்களுக்கு மட்டும் நான் பிரசங்கம் பண்ணல, எனக்கும் அது அப்படிதான் பேசுறேன். ஓகே, ஆமென். கர்த்தர் என்ன செய்யுங்க, கருத்தாய் தேடுங்க. நான் கவனிக்க கொண்டு வர்றேன் உங்களை. அப்ப உண்மையிலே கருத்தா தேடுறோமா கர்த்தரை? யோசிச்சு பார்க்கணும். உபாகம் 4:29 வாசிங்க பிரதர். உபாகம் 4:29. சீக்கிரமா போங்க. உபாகமும் அப்பொழுது அங்கே 4:29. இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். அப்ப எப்பொழுதுன்னு கேட்டீங்கன்னா, சிறைப்பிடிச்சு போகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு காரணமே நீதான். சில வேலைகள் நம்ம லைஃப்ல உண்டாகிற சிறைப்பிடிப்புக்கு காரணம் நம்ம தான். அப்ப சரி பரவாயில்ல, போயிட்ட, நான் சொல்றதை கேட்க மாட்டேன்ட்ட, விட்டுரு. அப்பொழுது சிறைப்பிடிப்புல போய் அங்க கிடக்கிற, தூரமா கிடக்கிற, அட்லீஸ்ட் அங்கேயாவது அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாய் கர்த்தர் செய்வ தேடுவாய். கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு வெளிப்பட்டு உன்னை என்ன செய்வாரு? விடுவிப்பார். தொடர்ந்து வாசிப்போம். எரேமியா 29:13. எரேமியா 29:13. 10 நிமிடம் கொடுங்க, டக்கு முடிச்ச. எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். என்ன எப்படி முழு இதயத்தோடு தேடினா கண்டிப்பா. இப்ப பாருங்க, வரும் காரியங்களை கர்த்தர் தெரிவிக்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம அவர் தேடும் போது அவருடைய பிரசன்னம் நமக்கு சுகத்தை உண்டாக்குது. சொல்லி முடியாத நன்மைகள் இருக்கு பாரு கர்த்தரை தேடுறதுனால. சரியா? நம்ம அந்த டாபிக் அப்ப போகல. சரியா? ஆனா அவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடு நிதானிப்போம். முழு இருதயத்தோடு என்ன தேடப்படுறது கிடையாது, தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பாயின்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி இருதயத்தை செட் பண்ணிட்டா என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்பும் போட்டிருக்கு. இப்ப பிராக்டிக்கல் நம்ம வருவோம். இப்ப எத்தனை பேர் அதாவது நான் கர்த்தரை தேட விரும்புறேன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, எப்படி சொல்றேன், கர்த்தரை தேட விரும்புன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தரை தேட விரும்புற ஒரு மனுஷன் கண்டிப்பா அவருக்கு என்ன செய்யணும்? நேரத்தை அவர் கொடுக்க வேண்டும். நான் கர்த்தரை தேடுறேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவருக்கு என்ன செய்யணும்? நேரத்தை கொடுக்கணும். அங்க வாசிங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். பொறுமையா கவனிச்சுட்டே வாங்க. பெரிய ஒரு நம்ம லைஃப்ல பெரிய மாற்றத்தை அது உண்டாக்கும். ஆதியாகமம் 3:8 நான் போட்டிருக்கேன், வாசிக்கிறேன். குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். எங்க இருந்து வராரு? பகலின் குளிர்ச்சியான வேலை அப்படின்னா, அதிகாலையில ஆண்டவர் ஒரு நேரத்தை தெரிந்தெடுத்து கர்த்தர் என்ன பண்றாராம்? பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வர்றாராம்.
பரலோகத்துல என்ன இருக்குது நீங்க யோசித்து பாருங்க. கோடான கோடி தேவதூதர்கள் ஏற்கனவே என்ன பண்றான், அவர் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறான். ஏற்கனவே அவர் ராஜாவா தான் இருக்கிறாரு, மகத்துவம் ராஜாவா இருக்கிறாரு, உயர்ந்த சிங்காசனம் வீட்டு இருக்கிறாரு. ஆனா அதெல்லாம் விட்டுப்பட்டு என்ன பண்றாரு, அவருக்கு மனுஷன் மேல அன்பு, ஆதாம் மேல அன்பு, ஏவாள் மேல அன்பு. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஒரு அன்பு உள்ளவன் இன்னொருத்தரை அன்பு கூடுறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன செய்வாங்க, முக்கியமா நேரத்தை கொடுப்பாங்க. அப்ப இதுல குறிப்பா யோசித்து பாருங்க. நான் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்துல யோசிச்சேன், நம்ம வந்து வாழ்க்கையில கடவுளா பிறந்திருக்க கூடாதா? ஏன்னா கடவுளா பிறந்தா நம்ம எப்படி இருக்கலாம், எப்பயுமே சும்மா உட்காந்துருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் பாருங்க. கடவுளா இருந்தா இந்த கடவுள் ரொம்ப ஜாலியா இருப்பார்ல, எதுவுமே செய்ய வேண்டியது நினைப்பேன் நான். ஆனா பாருங்க, ஆனா பைபிள் போட்டிருக்கு, நான் இப்ப சொல்றாரு, நான் கிரியை செய்கிறேன், என் பிதாவும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எப்பவுமே ஆக்டிவா வேலை பார்த்து இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஆட்கள் யூனிவர்ஸே ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரியா? நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம ஒரு குடும்பத்தை நடத்துறோம், ஒரு சபையை நடத்துறோம், இவ்வளவு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஆனா ஆண்டவர் வந்து சர்வத்தையும் கண்ட்ரோல் பண்ற கர்த்தர். ஆனா எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு அவ்வளவு ஆனந்தம் இருக்குது. ஆனா ஆதாம் மேல வச்ச அன்புனால ஆதாமை பார்ப்பதற்காக அவனுக்கென்று ஒரு நேரத்தை தெரிந்து கொண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுக்கி வச்சுட்டு தான் கர்த்தர் இறங்கி வந்து ஆதாமை சந்திக்கிறார். அவருக்கு வேலை வெட்டி இல்லாம இந்த டீ கடையில போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், இந்த வாப்பான்னு அப்படி அப்படி அவர் வரல. சில பேருக்கு போர் அடிச்சுன்னா டக்குன்னு போன போட்டுருவாங்க நமக்கு. அந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாம அப்படி இல்ல, அவருக்கு இருக்கு ஏகப்பட்ட வேலை. அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு ப்ரையாரிட்டி என்ன பண்றாருன்னா பகலின் குளிர்ச்சியான வேலை. அவருக்கு டைம் பாக்குறாரு. பார்த்த உடனே டைம் ஆன உடனே டக்கு ஞாபகம் வருது, எத்தனை பாடுறதா நீங்க பாடிட்டு, நான் என்ன போறேன், நான் வந்து ஆதாமை தேடி அங்க இருப்பான் ஏதேன் தோட்டத்துல, அவனை சந்திக்க போறேன். இப்ப நம்ம எப்படி தெரியுமா, உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் இருக்கு? 24 மணி நேரம் இருக்குது. கரெக்டா? ஓகேவா? 24 மணி நேரம் இருக்குது. நான் தான் எப்பயும் சொல்ற மாதிரி திரும்ப சொல்றேன். நான் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்துல, ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுத்துக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலை எந்திரிச்ச உடனே 8:30 மணிக்கு லலிதாவின் பாட்டுக்கு பாடு, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு அது போடும். அது முடிஞ்ச 11:30 மணிக்கு விசுவின் அரட்டை இறங்க போடுவாங்க. சரியா? அது முடிஞ்ச பிறகு மதியம் ஒரு படம் ஓடும். அது முடிஞ்சது சாயங்காலம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக வரும். அது புது படம் போடும். அந்த படம் முடிஞ்ச பிறகு நைட்டு பாத்தீங்கன்னா பெப்சியுமா வந்துடுவாங்க. நிம்மதி உங்கள் சாய்ஸ், நிம்மதியா இருக்க விடுவாங்க. அது முடிஞ்சது பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி மர்ம தேசம் விடாத கருப்பு போட்டு பயத்தோட போய் தூங்க பாருங்க. பாருங்க, இதுதான் இப்படித்தான் வந்து என் வாழ்க்கையில அச்சைக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு சண்டே எடுத்துக்கிட்டா இப்படித்தான் விடும், வேற மாதிரி ஓடாது. என்ன செய்யறது இல்ல. அப்ப ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. இப்ப ரசிக்கப்பட்ட பிறகு பாருங்க, ரசிக்கப்பட்டாச்சு. ஆரம்பத்தை ரொம்ப தடை இருந்த போது கர்த்தர் தேடின நாட்கள் உண்டு. ஆனா இப்ப எல்லாம் நல்லா வந்தாச்சு, கர்த்தர் தேடுறோமான்னு கேட்டா எல்லா வேலையும் செஞ்சாச்சு அன்னைக்கு. ஆனா யாருக்கு மட்டும் நேரம் இல்ல, கர்த்தருக்கு என்ன இல்ல, நேரம் இல்ல. எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனா கடைசி ஆண்டவர் போய் சொல்றோம், சாரி ஆண்டவரே, இன்னைக்கு நேரம் கொஞ்சம் கொடுக்க முடியல அப்படின்ற இடத்துக்கு நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். நான் குற்றப்படுத்திருக்கா சொல்ல, ஆனா நம்ம ரியல் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துக்கு வந்துடுறோம். ஒரு 24 hours கொடுத்த ஒரு கர்த்தர், 24 மணி நேரத்தை கொடுத்த ஒரு கர்த்தர். ஆனா இன்னைக்கு ஜீவனோடு இருக்குன்னா கர்த்தர் தான் காரணம். எல்லாரையும் பார்த்துட்டோம், உதவிக்கா அவங்கள தேடுறோம், இவங்கள தேடுறோம், அவங்ககிட்ட பேசுறோம், இவங்ககிட்ட பேசுறோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா உண்மையாவே யாரை தேடுறோமோ அவருக்கு என்ன செய்யவே இல்லை, நேரத்தையே கொடுக்கல. இப்படியே 1 வாரம் 2 வாரம் 1 வருஷம் 2 வருஷம் என்ன செய்யுது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆதியாம் 24:63 வாசிங்க பிரதர். ஆதியாம் 24:63. வேகமா தான் உடனே, ஆனால் டைம் ஆயிடுச்சு. கரெக்டா போயிட்டு இருக்கோம் பாஸ்டர். ஒண்ணும் இல்ல. 63. ஆதியாம் ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வர கண்டான். நல்லா கவனிங்களேன் அருமையானவர்களே. இங்க பாருங்க, அன்னைக்கு ஈசா கையில பைபிள் கிடையாது, ஈசாக்கு போகிறது கோயில் கிடையாது. ஆனா தெளிவா போட்டிருக்குது, ஒரு பர்டிகுலர் டேல சாயங்கால வேலையில என்ன செஞ்சிருவாராம், ஈசாக்கு வந்து தியானம் பண்ண. அப்படின்னா தேவன் என்ன வார்த்தையை சொன்னாரு என்பதை திங்க் பண்றதுக்காக என்ன பண்ண, அது அடுத்த லெவல். தேவனை தேடுறது அடுத்தடுத்த லெவல் இருக்குது. அப்ப தியானம் என்ன பண்ணுவாராம், வெளியே போய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாரோ, அல்லது ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை சொன்னீரே,
பிள்ளை இல்லாதப்ப என்ன கொடுத்தீரு, என் மூலமா பெரிய சந்ததி வரப்போன்னு சொல்லியிருக்கிறேன். என்னமோ ஏதோ டிஸ்கஷன் என்ன பண்ணுது, கத்தருக்கு அவருக்குள்ள போயிட்டே இருக்கு. இப்படித்தான் என்ன பண்ணாரு, வெளியே பதில் போட்டிருக்கு. அப்ப சாயங்கால வேலையிலே சாயங்கால வேலையிலே தேவனை தேடுற எல்லா பேருமே தேவனுக்கு என்ன பண்ண ஒரு நேரத்தை கொடுக்குறாங்க. அந்த நேரத்தை நம்ம செட் பண்ணாத வரைக்கும், நேரம் கொடுக்காத வரைக்கும், நேரம் கொடுக்கலன்னா நம்ம கத்தர் என்ன செய்யல, தேடலைன்னு அர்த்தம். இப்ப இன்னொரு கொஞ்சம் போட்டிருக்கு, அப்படி அவர் போய் தேடும் போது ஒட்டகங்கள் வர கண்டான். அப்படின்னா நான் சொல்றேன், நீங்கள் நானும் கத்தரை தேடணும்னா நாம தேடுற காரியம் நம்ம நோக்கி வரும். நீங்கள் நானும் கத்தரை தேடணும்னா நாம தேடுற காரியங்கள் நம்மளை தேடி வரும். என்ன திடீர் டி ராஜேந்திர மாதிரி பேசாரு. இப்ப பொதுவா சொல்றது, பொறுமையா சொல்றது சரியா? எப்படி நீங்கள் நானும் கர்த்தரை தேடணும்னா நாம தேடுற காரியங்கள் நம்மை தேடி வரும். கரெக்டா ஈசாக்கு அன்னைக்கு திருமணம் நடக்கணும். ரெபேக்காள் ஒட்டகத்துல வந்துகிட்டு இருக்கா. அந்த ஒட்டகத்தை யார் வர்றா? ரெபேக்காள் வரான்னு சொல்றேன். நீங்க கர்த்தரை தேடுங்க, ஒட்டகம் உங்களை நோக்கி வரும் இயேசு நாமத்தினால. உங்களுக்கு வேண்டியது அது கொண்டு வரும். நிச்சயமா அப்படித்தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை. கடைசியா இவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, அதை வாசிருங்க, அப்புறம் சொல்லி முடிச்சிடும். சங்கீதம் 119 148. சங்கீதம் 119 148. சங்கீதம் 119 148. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அங்க போட்டுக்கு தெளிவா. அப்ப தாவீது கத்தரை தேடினாரா? ஆமா தேடினாரு. தேடினது எப்படி உண்மையிலே தேடினாரு எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்டீங்கன்னா, நம்ம பல விஷயத்த வைப்போம், ஆனா எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும் எப்படி தேடுறது. அவர் சொல்றாரு, உமது வசனத்தை தியானிக்கும்படி. அதுக்கப்புறம் வருவோம். அப்புறம் அங்க போட்டிருக்கு குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக. அப்படின்னா அவர் இந்த டயத்துல கத்தரை தேட என்ன பண்ணிட்டாரு, செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. குறித்த ஜாமம். இன்னும் சொல்ல போனா குறித்த ஜாமத்துக்கு முன்னாவே கண்ணில் விழிப்பு வந்துருந்தான் அவருக்கு அப்படி சொல்றாரு. ஆகவே நான் இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் கத்தரை தேடுறேன். இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு சாட்டர்டே. இன்னைக்கு நான் கத்தரை தேடுறேன் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு என்ன செஞ்சாங்கன்னு நேரத்தை கொடுக்கணும். சுருக்கமா சொல்லி நான் முடிச்சிடுறேன். அடுத்து காரியங்களை மாத்திரம் நான் சொல்றேன், வசனத்துக்கு போகாம சிம்பிளா சொல்றேன். நான் சொன்னேன் இல்லையா, கத்தரை தேடணும் அப்படின்னா கண்டிப்பா கத்தருக்கு என்ன செஞ்சணும், நேரம் கொடுத்தாக வேண்டும். நேரம் கொடுக்குற சரி ஓகே, மெய்யாகவே நான் கத்தரை தேடுறேன் அப்படின்னு சொன்னா, நான் உண்மையிலேயே இன்னைக்கு நான் கத்தரை நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொன்னா 2 காரியத்து மூலமா நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். 2 காரியத்து மூலம் ஸ்பெண்ட் முடியும். ஒண்ணு என்ன தெரியுமா? ஒண்ணு கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது அல்லது கேட்பது. நாம தனியா வேதத்தை வாசிப்பது அல்லது வசனத்தை கேட்பது. அப்படி இல்லைன்னா அது 2வது, நாம தனிப்பட்ட விதத்துல கத்தரத்துல ஜெபிப்பது, அவர் துதிப்பது, ஜெபிப்பது. உண்மையான இந்த அனுபவம் நமக்கு இருக்குதா? இது இல்லாம நம்ம இன்னும் சொல்ல போனா ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். பைபிளை வாசிச்சு ஜெபிக்கிறதுன்ற விஷயத்த நிறைய பிரசங்கங்களை கொண்டு போய் வச்சிடுறோம். அதுவும் கூட ஒரு வகையில சொல்ல போனா நிறைய பிரசங்க கேட்டே இருக்கிறோமே தவிர தனிப்பட்ட விதத்துல போய் தேவன்கிட்ட போய் நம்ம வாசிச்சு ஜெபம் பண்ணமான்னு கேட்டா அதவே அது ரீப்ளேஸ் பண்ணிடுது. அப்படியும் இருக்குது. உண்மையா சொல்ல போனா அந்த காலத்துல நிறைய பிரசங்கம் கிடையாது, ஆனா வல்லமையான காரியத்தை பண்ணாங்க. இன்னைக்கு நிறைய பிரசங்கம் இருக்குது, ஆனா விசுவாசமே வரமாட்டேங்குது. ஏன்னு கேட்டா தனிப்பட்ட விதத்துல நாம தேவனை போய் வாசிச்சு வேதத்தை வாசிச்சு ஒரு செய்தியை கேட்டு தனிப்பட்ட விதத்துல அவர் துதிச்சு ஜெபிக்கிற அனுபவம் தான் உண்மையிலேயே தேவனை தேடுகிற அனுபவம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதுதான் உண்மையிலேயே இது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல சில வேலை அதை செய்ய முடிகிறது இல்லை சில சூழ்நிலையினால. ஆனா குறிப்பா நான் எப்படி சொல்றேனே, அந்த தேவனை தேடுறது எல்லாமே வருது. நம்ம சில வேலைகள்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்ஸை வாசிக்கிறோம், பைபிளை வாசிக்கிறோம், நம்ம பாட்டு கேட்கிறோம், துதிக்கிறோம், மெசேஜஸ் கேட்கிறோம், எழுதுறோம், சில வேலைகள்ல ஊழியத்துக்கு போறோம்னு சொல்றோம், எல்லாமே ஓகே. ஆனா நம்பர் 1 ப்ரையாரிட்டி எது வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். ஃபோக்கஸ் எதுல இருக்குன்னு கேட்டா, அதுவும் ஒரு செய்தியை கேட்டா கூட ரொம்ப ஃபோக்கஸ்டா நம்ம கேட்டு அதை தியானிக்கிறது. ஏன்னா அங்க போட்டிருக்கு வசனத்தை தியானம் பண்றது. முக்கியமா தியானம் எதை கேட்டா கர்த்தருடைய வார்த்தையை. அப்ப நாம இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு தனியா நாம பைபிளை படிக்கிறேன். யோசித்து பாருங்க, மோசே மறிச்சு போயிட்டாரு, ஆனா கர்த்தர் யோசுவா சந்திக்கிறாரு. எப்ப தெரியுமா சந்திக்கிறாரு? எல்லாம் அழுதுகிட்டு தூங்கிக்கிட்டு தெரியுறாங்க. ஆனா யோசுவா மாத்திரம் பண்றாரு, இந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு. கர்த்தர் கரெக்டா பேசாரு.
கரெக்ட் யோசுவா, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பான்னு சொல்லுவார். அப்ப யோசுவா அந்த காலத்துல தேவனை தேடினாரா? ஆமா தேடினார். எப்படி தேடினாரு? சும்மா உட்கார்ந்து இருந்தாரா? உட்காரல. இந்த புஸ்தகத்தை போய் வாசித்தார். அது எப்ப? மோசே மரிச்சது பின்பு. ரொம்ப சிக்கலான நேரம். அடுத்து என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஆனா அந்த வேலையை கூட என்ன பண்ணாரு? கர்த்தரை அவர் தேடினாரு. அவர் கர்த்தர் தென்பட்டார். எப்படி யோசுவா கர்த்தர் தேடினாரு? இந்த புஸ்தகத்தின் வழியாக அவர் தேடினார். ஆகவே இந்த ஆஹ் ஆஹ் கண்களை மூடுவோம் எல்லாரும். நான் நிறைய விஷயத்த கண்டினியூ பண்ண முடியாது, போதும். நம்ம அது குழப்பமாயிரும். ஏன்னா நான் சொல்ல வந்த பாயிண்ட் அது மட்டும்தான். கண்களை மூடுவோம். நம்ம அந்த ஒரு ஆழமான இடத்துக்கு கர்த்தர் என்னையும் சரி உங்களையும் கொண்டு போவாராங்க. தனிப்பட்ட விதத்துல வேதத்தை வாசிச்சு நமக்கு புரியுதோ புரியலையோ, தனிப்பட்ட விதத்துல வேதத்தை வாசித்து வார்த்தையை வாசிச்சு அதை நாம ஆண்டவர்கிட்ட பேசி தியானிச்சு அதுக்கப்புறம் அதை அவர்கிட்ட கொண்டு போய் ஜெபம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அது ஒருவேளை டெய்லி அதை பண்ண முடியல, ஆனா எப்பெல்லாம் விடுமுறை இருக்குது, எப்பெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குது, டெய்லி ஒரு செய்தி கேட்டுறேன் பாஸ்டர், கண்களை மூடியே இருப்போம், டெய்லி ஒரு செய்தி கேட்டுறேன், நல்லது, அப்படி செய்யுங்க. அதுவும் கர்த்தரை தேடுறதான். ஆனா இப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தர் என்ன செய்யட்டும், கொண்டு போகட்டும். இப்ப வேதம் சொல்லுது, விருதாவாக என்ன தேடுங்கன்னு என்ன செய்யலாம்? யாக்கோபுக்கு சொல்லவே இல்லைன்னு போட்டிருக்கு. கர்த்தரை தேடினா கண்டிப்பா என்ன செய்யும்? நன்மை வரும். இப்ப கேள்வி நான் உண்மையாகவே கர்த்தரை தேடுறேன்னா, அவர் செஞ்ச நன்மையெல்லாம் எண்ணி பார்த்து அவரை ஸ்தோத்திரம் பண்றேன்னா, அவருடைய பிரசனத்தை நான் வாஞ்சிக்கிறேனா, கர்த்தர்ன்ற நபரை நான் தேடி வந்திருக்கிறேனா, நாமே நிதானிப்போம். நேரத்தை கொடுக்குறேன்னா, ஒரு வாரத்துல 1 வீக்ல நான் எவ்வளவு நேரத்தை தனியா உட்கார்ந்து நான் ஜெபிச்சு துதிச்சேன், வேதத்தை வாசிச்சேன், அதை தியானிச்சேன். அதுதான் நான் உண்மையாகவே, அல்லது ஒரு செய்தி கேட்டு தியானிச்சேன், இதுதான் உண்மையாகவே நான் தேவனை தேடினேனா என்பதை நிர்ணயிக்கிறது. அப்படி தேடுற மனுஷங்க வாழ்க்கையில யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், தேவனை தேடுறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் வீழிடைத்திருக்கிறீர். அவன் கைகளில் கிரியை ஆசீர்வதித்து அவன் சம்பத் தேசத்தில் பெருகிட்டுன்னு போட்டிருக்கு. அப்ப நாம பல இடங்கள்ல வசனங்கள் போட்டிருக்கு, கர்த்தரை தேடினா நன்மை வரும்னு போட்டிருக்கு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதையும் நம்பணும். கர்த்தரை தேடினா மட்டும் போதாது, கர்த்தரை நன்மை வரும் நம்ப வேண்டும். அவன் முதல்ல பிரயாரிட்டி எது வருதுன்னு கேட்டா, நான் கர்த்தரை நபர் என்ன செய்ய போறேன், தேட போறேன். குறிப்பாக அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். எப்படி? வார்த்தையின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக. தகப்பனையும் துதிக்கிறோம். இந்த வேலையில இப்படிப்பட்ட ஒரு ஆழமான தீர்மானத்தை எடுக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. தனித்து வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். ஹalleluya. Thank you pastor. Thank you so much pastor. ஹalleluya. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? இதை விட சிம்பிளா நமக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பா அப்படிமா தெரியல. இதை விட சிம்பிளா ஆவியானவர் நம்மளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. நம்மளுக்கு அந்த வேத வசனங்களை அவரை தேடுகிற காரியத்தை குறித்து நம்ம தேடணுங்க. தேடுதல் கண்டடைவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஹோட்டலுக்கு போறோம், 2 இட்லியும் 2 இட்லி கொடுங்க, அவன் கூட தந்து சாம்பார் 2 இட்லி வைப்பான், வச்சுட்டு கூட சாம்பாரும் சட்னி வைப்பான். ஓகே, இப்ப நான் எனக்கு இட்லி வேண்டாம், ஏன்னா சாம்பாரும் சட்னியும் கூட சும்மா ஃப்ரீயா தரீங்களா, அந்த ஃப்ரீயா தர அந்த சாம்பாரும் சட்னியும் குத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கலேன், அது எப்படி இருக்கும்? எனக்கு அந்த நன்மையை மட்டும் குத்துருங்க, நான் உங்களை தேட மாட்டேன் அப்படின்னா, ஓகே, நம்ம தேட வேண்டியதை தேடணும் அப்படின்னா வர வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா வரும். அது அழகா பாஸ்ட் அழகா சொல்லிருக்காரு. நம்ம தேட வேண்டியதை நம்ம தேடணும் அப்படின்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் எப்பவுமே அதுல வைக்க முடியாது. அதாவது ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாத அளவுக்கு அநேக நேரத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இருதயத்துல ஒரு சில பயத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாத காரியத்தையே யோசிச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் ஆண்டவர் சொல்றது, வசனம் சொல்லுது, பயத்தின் ஆவியில் அல்லாமல் அன்பும் தெளிந்த புத்தியா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்காராம் பரிசுத்த ஆவியானவரை. அந்த பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நம்ம தொடர்ந்து தேடுவோமா? இதனால அதே போல சில பேர் நீங்க லேட்டா ஜாயின் பண்ணிருப்பீங்க, அதுக்காக நான் சொல்றேன், இந்த மீட்டிங்கை நான் ஆன்லைன்ல போட்டுருவேன், தயவு செய்து பாருங்க. அதே போல நான் மெசேஜ் அனுப்பும் போது பாஸ்டருடைய லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புறேன் நான். ஓகே, நீங்க அதுல போய் பார்த்தாலும் உங்களுக்கு இது போல அநேக காரியங்கள் நீங்க கத்துக்க முடியும்.
அப்கோர்ஸ் நீங்க போயிட்டு நீங்க தனியா பாஸ்டர் சொன்ன போல பாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உட்காந்து என்னுடைய மெசேஜ் எல்லாம் கேளுங்க அப்படின்னு அப்படியே அவர் இங்க வந்து பிரசங்கம் பண்ணல, அவர் அப்படி பண்ண வரல. ஓகே, ஆனா உங்களுக்கு டைம் இருக்கும் போது ஆண்டவர் படத்துல நீங்க உட்காருவீங்களே. ஆனா மத்த டைம்ல இப்ப நான் வந்து கார் ஓட்டும் போது ஒரு சில இதெல்லாம் வந்து அப்படியே கேட்டுனே அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து கேட்கும் போது எனக்கு வந்து பயங்கர ஒரு உற்சாகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை கேட்கணும்னா இந்த மாதிரி வார்த்தைகளை இந்த மாதிரி எப்படி தேவனை கற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் பெரிய கணக்கு செய்வாரு. எஸ், பியூலா அண்ணி வந்து ஒரு டெஸ்டிமனி சொல்ல போறாங்க. எஸ் அண்ணி, நீங்க சொல்லலாம். இன்னும் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீக், வர வீக் சாட்டர்டே மார்னிங் சத்யா சிஸ்டர், பிரான்சிஸ் பிரதர் வராங்க. நம்மளுடைய மீட்டிங்க்கு வந்து சாட்சி சொல்ல வராங்க. அநேக பேருக்கு அவங்களோட டெஸ்டிமனி தெரிஞ்சிருக்கும். ஓகே, அவங்க வந்து 2 கிட்னியும் ஃபெயில் ஆனவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 கிட்னியும் ஃபெயில் ஆகி 3 நாள் டயாலிசிஸ் வந்து போறாங்க. ஆனா விசுவாசத்துல அவங்க அப்படி நடந்தாங்க. எப்படின்னா அவங்கள பார்த்தா, நான் அவங்கள நேர்ல பார்த்திருக்கேன், அவங்க கூட போய் இருந்திருக்கேன். அதனால சொல்றேன் நான். ஆண்டவர் வந்து ஒரு 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 புஷ் கொடுத்தாரு. இங்க இருந்து ரொம்ப தூரம், ஓகே, கிட்டத்தட்ட வந்து ஒரு 11-13 மணி நேரம் நாங்க வந்து கார் ஓட்டு போனோம். அது வரைக்கும் அப்படி போனது. ஆனா ஆண்டவர் ஒரு புஷ் கொடுத்தாரு, போனோம். நாங்க போயிட்டு இப்போ வந்துட்டோம். அவங்கள நேர்ல பார்த்தேன். அவங்களோட விசுவாசத்தை எனக்கு வந்து பயங்கர பிரமிச்சு. அவங்கள பார்த்தா யாருமே சொல்ல மாட்டாங்க இவங்க வந்து ஒரு கிட்னி பேஷண்ட் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 3 days கிட்னி டயாலிசிஸ் போறவங்க. ஆனா ஒரு கடையில போய் வேலை பாக்குறாங்க. அந்த கடையில அதாவது ஒரு யூஎஸ்ல இருக்கக்கூடிய மளிகை கடை, ஓகே, ஒரு கிராசரி ஸ்டோர், ஒரு மளிகை கடையில போயிட்டு வேலை பாக்குறாங்க. அந்த கடையில 25 கிலோ மூட்டெல்லாம் தூக்கணும். அதே போல அவங்களோட ஹஸ்பண்ட் வேற ஒரு ஸ்டேட்ல இருக்காரு. ஓகே, தனியா இருக்காங்க. காலையில 5 மணிக்கு எழுந்து டயாலிசிஸ்க்கு போவாங்க. ஓகே, 5 மணிக்கு எழுந்து டயாலிசிஸ் போகணும் அப்படின்னா 4 மணிக்காவது அவங்க எழுந்துக்கணும். அவங்க ஓகே, அவங்க வேலையை அவங்களே பாத்துக்கணும். ஏதோ நல்லா இருக்கவங்களை பத்தி நான் பேச வரல நானு. ஆனா இது மத்தியிலையும் இன்னைக்கு பாஸ்டர் அவங்க எப்பவுமே ஆண்டவரை தேடிக்கொண்டே இருந்ததுனால ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அவங்க வாழ்க்கையில பண்ணியிருக்காரு. ஓகே, நம்மளோட ஜெபத்தை கேட்கிறவருங்க. நீங்க பாருங்க, இந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருந்துக்கும். நம்ம எத்தினாலும் அவங்க பேரை சொல்லி 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 ஏசப்பா அவங்களோட வாழ்க்கை நாங்க பார்க்கும் போதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன், ஏசப்பா அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு குழந்தைய நீங்க கொடுக்குறீங்க ஏசப்பா, ஓகே, அதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்புவதற்கு எதுவுமே இல்லை. ஓகே, இப்ப அவங்களுக்கு குழந்தை இப்போ வரல, ஆனா டயாலிசிஸ் இருக்கு. இதுல அவங்களுக்கு ஆண்டவர் புதிய கிட்னியை கொடுத்திருக்காரு. இந்த சாட்சிய நம்ம வர சாட்டர்டே வந்து டீட்டெயிலா இங்க இருக்கவங்களுக்கு ஃப்ரைடே நைட்டு டீட்டெயிலா நம்ம கேட்க இருக்கும். அதுவும் இப்போ நம்ம நினையாத நாளிகளை இந்த வசந்தான சொன்னார், நீ நினையாத சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது நீ சொப்பனம் காண்பல எப்போ காண்ப அப்படின்னாரு. அவங்க போன் பண்ணி ஹாஸ்பிட்டல் இருந்து கால் பண்றாங்க. ஓகே, உடனே சர்ஜரி, உடனே என்னென்னமோ நடக்குது, டக்கு டக்குன்னு நடக்குது. எல்லாமே ட்ரீம் போல இருந்துச்சு எங்களுக்கு, எங்களுக்கு ட்ரீம் போல இருந்துச்சு. ஆனா இப்பவுமே அவங்க வந்து கிட்னி பேஷண்ட் மாரி, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒரு பேஷண்ட் மாரி அவங்க இல்ல. அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஓகே, தேவனுக்குள்ளாக விசுவாசத்தோட கம்பீரத்தோட இன்னும் ஓடிக்கொண்டே இருக்காங்க. வர வீக்கு அவங்க வர போறாங்க. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் இங்க இருக்க எல்லாருக்கும் கேட்கிறேன். ஓகே, நம்ம எல்லாருமே அதாவது ஆண்டவரை அறியாதவங்களை இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாஸ்டர் வந்திருக்காரு. நம்ம இந்த இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேவனை அறிந்தவங்களுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு வந்து நம்மளை வந்து உற்சாகப்படுத்தி நம்மளை மறுபடியும் ஒரு புஷ் கொடுத்து நம்மளை வந்து ஒரு ட்ரிகர் பண்ணி, ஓகே, தேவனை தேடணும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா? ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பாருங்களேன், அந்த வத்தி குச்சி போயிட்டு வந்து அதுல ஒராசம் மட்டும் அது பத்திக்கும். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் திரும்ப மறுபடியும் நினைப்பட்டுறாரு, நீ தேடு, இன்னும் நீங்க எவ்வளவு தேடணுமோ, நீ எவ்வளவு தேடுறியோ அவ்வளவு கண்டாடிவ, நீ கொஞ்சமா தானே கொஞ்சமா கிடையாது, ஆனா தேடிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி சொல்லுது அது போல. ஆனா இப்போ வர மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாட்சி சொல்ல போறாங்க. ரட்சிக்கப்படாதவங்க, ஓகே, நீங்க யாராவது ஒருத்தருக்கு இந்த மீட்டிங்கை குறிச்சு சொல்லி விசுவாசத்தை அவங்களுக்குள்ளாக நாங்க இப்ப ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்ப ஆல்ரெடி 2-3 ஃபேமிலிக்கு நாங்க வந்து சொல்லி நாங்க வந்து அவங்க வந்து வர வைக்க இது பண்ணிட்டு இருக்கோம். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, வர வாரம் நீங்க வந்து இந்த மீட்டிங்காக ப்ரே பண்ணுங்க. வர ஆத்துமாக்கள் தொடப்படணும். ஓகே, அவங்களுக்குள்ளாக, ஏன்னா இப்போ இங்க ஒரு சில பேர் வந்து நாங்க பார்த்து பேசும்போது அவங்களுக்குள்ளாக ஆண்டவர் கிரியை செய்யறத நாங்க கண்ணோட பாக்கணுங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு எழுப்புதலை நோக்கி கொண்டிருக்கோம். நம்ம இருக்கிற இடத்துல, ஓகே, இப்ப நாங்க இங்க இருக்கோம், நீங்க அங்க இருக்கீங்க. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தான் வெளிச்சம், நம்ம தான் உப்பு. ஓகே, நம்ம வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா நம்ம இயேசுவை போல மாறிடணும். ஓகே, இனி வந்து நம்ம வந்து குண்டிச்சல்ல குதிரை ஓட்டிட்டு இந்த காலம்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. we don't have a time. இங்க யூஎஸ்ல இருக்கிறதுனால ஒன்னும் சொல்றேன், அநேக காரியத்தை பார்க்கும் போது ஒரு காரியம் நல்லா தெரியுது, ஆண்டோட வருகை மிக சமீபமாக இருக்குது. அதுக்குள்ள
நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம செய்யணும். நம்ம எவ்வளவு டிலே பண்றோமோ அதான் ஆண்டவர் டிலே பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஃபாஸ்டா செய்ய ஆரம்பிச்சோம்னா, சோ இருக்கவங்க நீங்க எல்லாருமே வந்து சொல்லும்படியாக மற்றவர்களை அந்த மீட்டிங் நீங்க கூட்டின்னு வரணும்னு சொல்லிட்டு அன்போட கேட்டுக்கொள்கிறேன். அண்ணி, ஓவர் டு யூ. நீங்க வந்து ஒரு டெஸ்டிமோனி சொல்லணும்னு சொல்லி மெசேஜ் அமைச்சிருக்கீங்க. ப்ளீஸ் ஷேர். ஆமென், ஹalleluya, praise the lord. இன்னைக்கு வந்து நான் ஆக்சுவலி மம்மி வீட்ல இருக்கேன். எனக்கு வைஃபை கிடையாது. அண்ணா மினிஸ்ட்ரியில இருக்கிறதுனால நான் கனெக்ட் ஆகலாமா வேண்டாமான்ற ஒரு 2 தாட்ல இருந்தேன். சரி, மொபைல் டேட்டா முடிஞ்சாலும் பரவாயில்ல, நான் கனெக்ட் ஆக போறேன்னு சொல்லி கனெக்டட். பிரதர் வர்ஷிப் எடுக்கும் போது நேத்து நைட்டு நான் யாரை குறிச்செல்லாம் தியானம் பண்ணணும், யாக்கோபு நைட் இரவு 11:30 மணி இருக்கும் நான் என்னென்ன வேதம் வாசித்து கத்தரோட இடைப்பட்டனும். உண்மையா சொல்வேன், அது மனுஷன் கிடையாது, தேவன் மட்டும்தான். இன்னொன்னு, 2 நாள் எனக்கு பைபிள வந்து ரொம்ப நேரம் படிக்கணும்னு ஆசை. ஆனா மார்த்தாள் மாதிரி பற்பல வேலைகளில் இருப்பேன் நானு. அநேக பொறுப்புகள், அண்ணா ஊழியத்துக்கு போகிறதுனால வீடை ஃபுல்லா பாத்துக்கணும், அது இதுன்னு படிப்பேன். ஆனா பட் என்னோட சாட்டிஸ்பாக்சனுக்கு ஐ வில் நாட் ரீட் த பைபிள். 1 அதிகாரம் 2 அதிகாரம் எனக்கு அது பத்தாம இருக்கும். ஆனா தீர்மானம் எடுத்தேன் நான். 2 நாள் எனக்கு ஒரு கேலண்டர் கேத்து அனுப்பியிருந்தாங்க, 40 டேஸ்ல பைபிளை முடிக்கிறது. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 20 to 30 சாப்டர்ஸ் படிக்கணும். ஹாஸ்பிட்டல்ல முடியாது, பைபிள் எடுத்துனா பேஷண்ட் வருவாங்க. ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்னோட பயதா கம்மத்தை திறந்து படிக்கும் போது, ஓ உண்மையாங்க நல்லா லவ் பண்ணது கிடையாது. ஆனா எப்படித்தமா இருக்கு, எனக்கும் காடுக்கும் வேதத்தை தியானம் பண்ணும் போது, தொடர்ந்து அந்த அதிகாரத்தை படிக்கும் போது, லைக் ஐ அம் என்ஜாயிங் ஹிஸ் பிரசன்ஸ் இந்த 2 நாளா. அதுதான் இன்னைக்கு பாஸ்டர் பேசினாரு. யாருக்கு பேசினாரே இல்லையோ, இதை கண்டிப்பா நான் சொல்லணும். இன்னைக்கு இதை ஜூம் முடிச்சு நான் வெங்கட்டுக்கிட்ட சொன்னாலும் நீங்க இதை கேட்கணும்னு சொல்லிதானே வெங்கட்ட பெர்மிஷன் கேட்டேன். உண்மையா வேதத்தை தியானிங்க. அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளுக்காக நிப்பாருங்க. ஸ்பெண்ட் டைம். என் குரூப்ல நான் அனுப்புனேன் அந்த கேலண்டர் அனுப்பி இந்த மாதிரி தான் சொன்னேன். சமைக்க டைம் இருக்கு, தூங்க டைம் இருக்கு, உட்கார டைம் இருக்கு, எழுந்துக்க டைம் இருக்கு, போக டைம் இருக்கு, வர டைம் இருக்கு, நம்மளுக்கு எதுக்கு டைம் இல்ல? வேதத்தை தியானிக்க, கர்த்தரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண. நானும் அப்படித்தான் இருந்தேன். ஆனா ஒரு தீர்மானம் எடுக்கும் போது கர்த்தர் கிருபையை கொடுப்பாருங்க. நீங்க ஒரு முதல் அடி எடுத்து வைங்களேன். உண்மையா முடியாதுதான். நானும் ஒரு விமனா, ஒரு ஒர்க்கிங் விமன், ஒரு மதர் ஆஃப் 2 சைல்டு, ஹஸ்பண்ட் ஊர்ல இல்ல, மினிஸ்ட்ரியில 1 மந்த்தா வெளியே இருக்காங்க, எல்லாத்தையும் பார்க்கணும். இப்பயும் நான் கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ இன்னும் 10 மினிட்ஸ் நான் வீட்டை விட்டு வெளியே போகணும், குழந்தைய ஸ்கூல்ல விட்டு நான் ஆஃபீஸ் போகணும். சமைச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டே தான் நான் கவனிச்சுட்டு இதை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா காட் நம்மளுக்கு கிரேஸ் கொடுப்பாருங்க, கண்டிப்பா கொடுப்பாரு, கொடுக்காம இருக்க மாட்டாரு. அவரோட வேதத்தை கிடைக்கிற டைம்ல நல்லா படிங்க. God is speaking to me. உண்மையா எனக்கு இந்த ஃபீல் அனுபவிச்சவங்களுக்கு உங்களால புரிஞ்சுக்க முடியும். He's a speaking God and he's speaking. Thank you so much, Vengat. Thank you, Pastor. Thank you, brother, for the awesome worship. Thank you. Amen. Amen. கர்த்தவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ரசிக்கிறது இல்ல, ரசிக்கிற கூட்டம் வந்து சும்மா அப்படி ரசிச்சு அடிப்பாங்க. அன்னி சொன்னாங்களே, பேசும்போது சொன்னாங்க, ஓகே இதை நான் சொல்றது வந்து ஒரு சிலருக்கு புரியும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா வந்து ருசிச்சவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ருசித்து பாருங்கள் அவர் மேல். அப்படி ருசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாக்கியவான் ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? மறுபடியும் சொல்றேன், ஆண்டவரை தேடுவோம். எனக்கும் சேர்த்து அல்லேலூயா அவரோட கூட நேரத்தை செலவிடுவோமா அவரை தேடுகிற காரியத்துல. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யாருக்காவது ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணி ரொம்ப நேரம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அப்பா டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா நீ பேசி, டே அப்பப்போ கால் பண்றா ரொம்ப நாள் அப்படின்னுவாங்க. அதே போலதாங்க நம்ம ஏசப்பாவும் நமக்காக ஒரு பக்கத்துல வெயிட் பண்ணிட்டே இருப்பார். என் பையன் இன்னைக்கு என் கூட பேச மாட்டானா, என் மகன் இன்னைக்கு என் பேச மாட்டாளா? அல்லேலூயா. நீதிமொழிகள் 23 ஒரு வசனம் இருக்கு, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இருதயத்தை நம்ம அவளுக்கு கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், அல்லேலூயா, கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார். அப்பா இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றோம். நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்பா கர்த்தராஜா, அப்பா பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், அவங்க சபைக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா கர்த்தராஜா, ஓ ராஜா அல்லேலூயா. அப்பா கர்த்த சபுரி தரிக்கிறப்பா, அப்பா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. அந்த சபையை கர்த்தராஜா எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த சபை பெருகட்டும் கர்த்தராஜா, விருத்தி அடையட்டும் கர்த்தராஜா. அப்பா கர்த்தராஜா, ஓ ராஜா கொள்ளைய ஆத்துமாக்களை நீங்க கொடுங்க கர்த்தராஜா. ஒரு கூட்ட ஜனத்தை இந்த அப்பா கர்த்தராஜா சபை உமக்காக பெற்றெடுக்க ராஜா நீங்க கிருபை கொடுங்க கர்த்தராஜா. இயேசுவை அறியாதவர்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக ராஜா. அப்பா கர்த்தராஜா
புண்பட்ட அப்பா கத்த நொறுங்குண்ட இருதயத்தை கத்த ராஜா அப்பா உமக்கு நேராக திருப்பும்படி அப்பா கத்த ஒரு ஊழியத்தை ராஜா அப்பா சபை மீது வைத்து கத்த ராஜா. ஓ ராஜா அப்பா கத்த ராஜா நீங்க கிருபை பாட்டுங்க. சபைக்கு தேவையான ஒத்தாசைகள்லாம் நீங்க கொண்டு வாங்க கத்த ராஜா. அப்பா கத்த ராஜா. ஓ அப்பா பரத்துல இருந்து நீங்க கொண்டு வாங்க. இன்னும் இருக்கிற அப்பா அந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகட்டும். சர்ச்சில் அப்பா முடிக்க வேண்டிய அந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகட்டும் இயேசுவின் நாமத்துல ராஜா. அப்பா கத்தராஜா தயவு பாராட்டுகிற தேவன் கத்தராஜா. தயவு அப்பா தயவு பாராட்டுகளுக்கு தயவு பாராட்டுகிற தேவனாக நீங்க இருக்கீங்க ராஜா. அப்பா சபைக்கு நீங்க தயவு பாராட்டுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நீங்க குறிப்பிடுத்துக்கொள்ளுங்க. எந்த நாளையும் அப்பா அவரை மறைத்து எங்களோட நீங்க பேசுனதுக்காக நன்றி அப்பா. அதே போல அப்பா கத்தராஜா அப்பா பிரகாஷ் பிரதற்காக அப்பா அந்த வர்ஷிப்காக நன்றி செலுத்துறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விசேஷமாக அப்பா கத்தராஜா அப்பா கத்தர ராதிகா சிஸ்டருடைய அப்பா மகள் அண்ணலுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு பரிபூர்ண அப்பா சுகத்துக்காக அப்பா ஜெபிக்கிறோம். அந்த குழந்தை அப்பா கத்தராஜா அப்பா அது வாக்கு தத்துவத்தின் குழந்தை கத்தராஜா அந்த குழந்தை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிற நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல வருகிற வாரத்துல அப்பா சிஸ்டர் அப்பா கத்தராஜா சத்யா சிஸ்டரையும் பிரான்சிஸ் பத்திரையும் மறைத்து ராஜா இன்னும் அவங்க அநேக காரியத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்காங்க ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அவங்களோட சேர்ந்து கத்தராஜா அப்பா கத்தரை நீங்க அற்புதமான காரியத்தை செய்ய போவதற்காக நன்றி அப்பா. இங்க எல்லாருக்கும் நினைப்பூட்டி ராஜா அப்பா இயேசுவை பற்றி அறியாதவர்களை ராஜா நாங்கள் கொண்டு வர எங்களுக்கு கிருபை கொடுங்க. நீங்க அப்பா அப்படி செய்ய போவதற்காக நன்றி. அதே போல அப்பா கத்தராஜா அப்பா உமது ஊழியக்காரியாக இருக்கக்கூடிய அப்பா கத்த தேவி ஆண்டி உங்க கத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டிக்கு இருக்கிற அந்த பலவீனங்கள் அப்பா கத்தராஜா அவங்க சொன்னாங்களே ஒரு சைடு வந்து செயலிழந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கட்டும். செத்த ரத்த நாணங்கள் உயிர்ப்பிக்கட்டும் ராஜா. அங்கிள் அப்பா ஆண்டி நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க வழிநடத்துங்க அப்பா. இன்னும் சொல்லப்படாத அநேக ஜப குறிப்புகள் அப்பா இருக்கு ராஜா. இங்க இணைந்த ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கிறேன் கத்தராஜா அப்பா. அவங்க வாழ்க்கையில ராஜா அவங்க அழுது இருக்காங்க, கண்ணீர் சிந்தி இருக்காங்க ராஜா. உம்முடைய பிரசன்னத்துல ராஜா நேரத்தை செலவிட்டு இருக்காங்க கத்தராஜா. இதோ கத்தராஜா அப்பா சியோனின் சிறையிருப்பை திருப்புகிறது போல கத்தராஜா இவர்களுடைய சிறையிருப்பை நீங்க திருப்புவதற்காக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்றதுபடி ராஜா அப்பா கத்தராஜா மாறுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சாட்சி சொன்ன அன்னிக்காக அப்பா நன்றி செலுத்துறோம் கத்தராஜா அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து உமோடு கூட அப்பா செலவிடுகிற நேரத்தில் ராஜா நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜா அப்பா கவனத்தோடு செய்ய ராஜா எங்களுக்கு கிருபை கொடுங்க. நீங்க அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். எல்லாரும் ஒன்றிணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord.